இன்னைக்கு நம்ம டெசர்ட் சஃபாரி போறோம். அங்க மாஸ் பண்றோம், வேற லெவல்ல பண்றோம். இன்னைக்கு நம்ம ஆட்டம் இறங்கி ஆடுறோம். டியூன் பேஷிங் போக போறோம். It won't fall down, no worries. You hold somewhere first. First you hold somewhere. Hey, hold somewhere, Johan. I'm going for horse ride. In my wounded ward. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அவர் என்ன விட்டு போயிட்டாரு. நான் எப்படி ஸ்டாப் பண்ணுவேன்? ஃபால்கான் கூட போட்டோ எடுக்க போறேன் நானு. வண்டி தெரியாத நான் தான் ஏடிவி ஓட்ட போறேன் கைஸ். ஏடிவி ரைடுக்கு பே பண்ண போறேன். சோ ஏடிவி ரைடு ஓட்ட போறோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானே. கைஸ் நான் தலையில அந்த இது கட்ட போறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது. சோ நீங்களும் வாங்க போலாம். ரெட் கலர். ஆமா உங்களுக்கு பிசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஹபிபி கம் டு துபாய். அப்படியே துபாய் பெண்ணாக மாறி கவியை பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் வித் கவியை பாருங்கள். பார் 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 நல்லா பார் நல்லா பார் நல்லா பார் நல்லா பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படி இருக்கேன்னு தெரியல. கேமராமேன் கேப்ப ஷோல எப்படி இருக்கேன்? யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டு? கைஸ் இது போட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் என்னோட ரொம்ப நாள் விஷ் இது போடணும்ட்டு. இப்பதான் ஒரு துபாய் பெண்ணாக நான் உணர்கிறேன். எப்படி இருக்கேன்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஸோ இதை போட்டது வந்து போட்டோக்காக 10 dirhams தான். இல்லை ஃபுல்லானா 20 dirhams. ஆனால் பகக்குள்ளையா இருக்க நான் கொடுக்க மாட்டேன். வீடியோக்காக மட்டும் ஒரு 5 minutes போட்டால் போதும். இது ரொம்ப லைட்டாக டைட்டாக வேற இருக்கு. நான் இப்போ ஏடிவி ரைடை பற்றி சொல்கிறேன். ஏடிவி ரைட் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம த்ரில்லாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக டெசர்ட் சஃபாரி வந்தால் நீங்கள் வந்து அந்த ஏடிவி ரைடை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. பறக்கிறோம் பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம். என்னடி இது? இப்போ நெக்ஸ்ட் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா சாண்ட் போர்டிங். எனக்கு எக்ஸைட்டடா இருக்கு. சாண்ட் போர்டிங்லாம் பண்ணதே கிடையாது. அங்க போய் என்ன அலப்பறை பண்ண போறேன்னு எனக்குமே தெரியல. இது ஓட கூட முடியல என்னால. ஐயா I got a little friend, see? மூச்சு வாங்குதுப்பா. நம்ம நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். நாங்க வந்து எங்க கூட்டத்தை தேடி போறோம். சாண்ட் போர்டிங் அவங்க கூட தான் சேர்ந்து பண்ணுவோம். அவங்க எங்களை விட்டு கேமல் ரைட் போறாங்கன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணுவோம் இருங்க. கை காலமா பிடிக்கலாம் அவங்கள. கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கூட்டம் நம்மள தேடிதான் வருது. I'm searching you guys. You went camel ride? Okay. சம்ம வியூ காமிக்கிறேன். இப்போ நான் நிக்கிற சைடு பாத்தீங்கன்னா 3 இருக்கு மேல. டே டர்ன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல சன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சன்னும் மூணும் மீட் பண்ற பிளேஸ்ல நிக்கிறேன். செமையா இருக்கு. Success. Guys, sandboarding was nice experience. செம்ம த்ரில்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. கிளைம் பண்ணவே முடியல. ஃபுல்லா மண்ணு தான் கால்ல. கஷ்டப்பட்டு ஏறும்போது மூச்சு வாங்குது, இறங்கும்போது மூச்சு வாங்குது. But it's a good experience. You should try this once at least in your lifetime. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கேமல் ரைடு வந்து நம்மளால சன் இருக்கும் போதே போக முடியல. பட் சின்ன ரைடு வந்து இப்போ போகலாம். பிகாஸ் கேமல் எங்க போனா என்ன எல்லாமே ஒன்று தானே. கைஸ் கேமல் ரைடு போறேன். One minute. ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கைன்ற? இது புடிச்சிச்சு. பையா 1 minute come na. For me this leg cramp. Camel ride போக போறேன். ஐயோ. It is very fun. Guys, bye. ஒட்டகட்ட கட்டிக்கோ ஒட்டியான தப்பு தப்பா மாறேன். அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி.
தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு மியூசிக்கே போடலாம். ஐயா அம்மாடியா டுக்கு 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 டுக்கு. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? Bye. It's a short ride, but it's a best ride. Break. கைஸ் கேமல் ரைடு வந்து ஆசமா இருந்துச்சு. அது டக்குன்னு உட்காரும்போது செம்ம பயமா இருந்தது. கிரிப் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வந்து விழுந்துருவோம். செம்மையா காலெல்லாம் முடிஞ்சிக்கிச்சு. பட் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க துபாய்லாம் வந்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி, கேமல் ரைடு எல்லாமே ட்ரை பண்ணணும். சாண்ட் போர்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நான் அதெல்லாம் பண்ணவே நினச்சே பார்க்கல. 2 times கரெக்டாக லேண்ட் ஆகிட்டேன். ஸோ இன்னும் இப்போ உள்ளே வந்து டான்ஸ்லாம் இருக்குது. நம்ம உள்ளேயும் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். உள்ள அந்த டீ காஃபி ஷாப் இருக்கு, ஃபோட்டோ ஷாப் இருக்கு, சாண்ட் ஆர்ட்டுமே இருக்கு. அதில் நம்ம நேம்ஸ்லாம் எழுதி தராங்க. இப்போ ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ காஸ்டியூம்ஸ் கூட இருக்குது, அரபிக் காஸ்டியூம்ஸ். பட் நமக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம போடல. உள்ள ஃபுட் எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ வெஜ்ஜில் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 hourல வந்து நான்வெஜ்ஜஸும் ஸ்டார்ட் ஆகிடும். கைஸ் நாங்கள் இப்போ பெல்லி டான்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இங்கே வந்து அன்லிமிட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான். ஸோ எல்லாருமே 2 கப்பில் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கோக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மை ஃபேவரட். அந்த க்ரூஸில் நம்ம அந்த மாதிரி இங்கே ஏமாற மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பெல்லி டான்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகலாம். ரொம்ப டயர்டாக இருந்தது. எப்போ எது குடித்தாலும் சொர்க்கமாக இருக்குது. ஓடி ஓடி மூச்சு வாங்குது. இப்போ 2 கோக்கு இல்லை 4 கோக்கு வச்சா கூட நான் குடிப்பேன். गाइस बेली डांस स्टार्ट ஆயிடுச்சு. अरे मेरा कैप उधर ही रह गया. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அட கொக்கா மவனே. गाइस கேமராமேன் சரியில்லை. கடைசி கேப்ல பெல்லி டான்சர்ஸ் கிட்ட வெரி குட்னு சொல்றான். மைக் இல்லைன்னா அது ரெக்கார்ட் ஆயிருக்கும். எங்க டேபிள் ஃபுல்லா நான்வெஜ் தான். நாங்கள் மட்டும்தான் வெஜ்ஜு. ஆக்சுவலி வெஜ் அண்ட் நான்வெஜ் நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. நான் ஃபுல்லாக வெஜ்ஜில் என்னென்ன இருந்ததோ எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். வேற லெவலு. கைஸ் எங்கள் ஃபுட்டுமே வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் எல்லாமே ஆர்கனைஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. க்ரூஸில் இருந்த மாதிரி ஆவரேஜாக இருக்கும்னு நினச்சேன். பட் இட் இஸ் வெரி குட். அந்த ஃபயர் ஷோ கூட செம்மையாக இருந்தது. மக்களே பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. அந்த ஃபோக்கஸ் எங்கே மிஸ் ஆச்சுனாலுமே அவங்களுக்கு ஏதாச்சும் அடிப்பற வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு பார்க்குறவங்க நம்மளுக்கு பார்க்க அது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், த்ரில்லாக இருந்தது, அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த துபாயில் வந்து அந்த ஃபயர் இது பண்ணதெல்லாம் அப்படியே நேரில் வேறு லெவலில் இருக்குது. பட் அந்த வீடியோஸில் வந்து ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. கைஸ் ஒரு ரெகக்னேஷன் என்னன்னா, என்னை வந்து அவங்க யூடியூப்ல பார்த்துருக்கேன்னு பக்கத்தில் இருக்க தமிழை நான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ காட் 3 நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்.
இங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ். பட் நிறைய பிளேஸ்ல இதை பார்த்து பார்த்து எனக்கு லைஃப்ல போர் அடிச்சிச்சு. வெரி குட் வெரி குட். justifying that and this one. Guys, overall experience வந்து செமையா இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லா இருந்தது, அட்வென்ச்சரஸா இருந்தது, ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. சாண்ட் போர்டிங் பண்ணியாச்சு, ஏடிவி ரைடு ஓட்டியாச்சு. துபாய்னாலே பெல்லி டான்ஸ் தான். பெல்லி டான்ஸ் அட்லாஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் துபாய் வந்தா டெசர்ட் சஃபாரி கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ் தான். இதே மாதிரி நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் வித் கவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாய் பாய் மக்களே. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்